எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு பரபரப்பை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் சற்று முன் செய்த காரியம் பற்றின ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணதற்கான காரணம் என்ன, இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே சங்கீதா மேடம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிந்த உடனே சங்கீதா மேடம் நேரில் போய் த்ரிஷாவை என்ன பண்ணாங்கங்கிற மாதிரி அதில் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. அதையும் இந்த குறிப்பிட்ட வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான பல திடுக்கிடும் தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிந்த விஷயமே. த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் பற்றின டாக்கு தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்பாத்தியுடைய திருமணத்தில் தளபதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வந்தது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, தளபதி விஜய் பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் தான் இத்தனை ரூமர்ஸ் சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்குது. அந்த ரூமர்ஸுக்கு எரியிற நெருப்பில் எதற்காக எண்ணெயை ஊற்றுற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு கல்பாத்தியுடைய திருமணத்திற்கு சேர்ந்து வந்தாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு அறிவு கெட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணதற்கு என்ன காரணம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் சில மாதங்களில் தினம் ஒவ்வொரு 10 நாளைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தளபதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோக்கள், ஆடியோக்கள், வீடியோக்கள் எல்லாமே வெளியே விடுற மாதிரி ஆளும் கட்சியினர் பிளான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதா அவங்களுடைய இன்டர்வியூ, அதே மாதிரி தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சியுடைய இன்டர்வியூ, இவங்க எல்லாத்தையுமே தளபதி விஜய்க்கு எதிராக திருப்பி இந்த எலெக்ஷனில் தமிழக மக்கள் மத்தியில் தளபதி விஜய்க்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஓட்டை கிளச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஆளும் கட்சியினுடைய முடிவாக இருக்குது, அவங்களுடைய திட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிய வந்து தான் கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு நானும் த்ரிஷாவும் சேர்ந்து தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தடவை காட்டிட்டா, அதன் பிறகு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நாளைக்கு ஃபோட்டோவோ ஆடியோவோ வீடியோவோ வந்தால் பெருசாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சரியாக கணிச்சு தான் தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மட்டும் தாக்காமல் தொடர்ந்து த்ரிஷா அவர்களை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாகவும் ரொம்பவே அதில் உறுதியாகவும் இருக்கிறாங்களாம். ஏன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கணவரான தளபதி விஜய் அவர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட த்ரிஷா அவர்களை பழிவாங்கணுங்கிற எண்ணம் தான் உச்சக்கட்டத்தில் இருக்குதான். த்ரிஷா அவர்களுடைய கெரியரை முடிக்கணும், த்ரிஷா அவர்களுடைய பெயரை தமிழகத்தில் கெடுக்கணும், த்ரிஷாவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே அழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இருக்கிறாங்களாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே த்ரிஷா அவர்கள் ஒருத்தவங்க வரலைன்னா இன்னுமுமே நல்லா இருந்திருக்கும், இவங்க சங்கீதாவுடைய மொத்த வாழ்க்கையுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்படி தளபதி விஜய் அவங்களுடைய மகள் ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா இவங்க மட்டுமே இருந்த வாழ்க்கையில் இந்த த்ரிஷா அப்படிங்கிறவ திட்டம் போட்டு உள்ளே வந்து இவங்களை எல்லாத்தையுமே கெடுத்து மொத்த குடும்பத்தையுமே பிரித்து தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கு ஒரு தகப்பன் இல்லாமல், அதே மாதிரி தன்னுடைய கணவரும் இல்லாமல் இப்படிப்பட்ட நிலைமையில் விட்ட த்ரிஷாவை விடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்களா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள். த்ரிஷா அவர்களை பழிவாங்கிறத மட்டும்தான் தன்னுடைய நோக்கமாக கொண்டு இருக்கிறாங்களா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள். அதாவது நேர்களே, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை விட த்ரிஷாவை பழிவாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் சில மீடியேட்டருங்களை வச்சு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் த்ரிஷா அவர்கள்கிட்ட சில மிரட்டல்களும் விட்டுருக்கிறாங்கிற மாதிரி அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் த்ரிஷா அவர்கள்கிட்ட சில மீடியேட்டர்களை வச்சு நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த, இதே மாதிரி விஜயை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த, அவரை கூட்டிகிட்டு சுற்றிட்டு எங்களுடைய குடும்பத்தை
அழிச்சிட்டே இருந்தீன்னா உன்னுடைய ஃபோட்டோக்களை நான் வந்து வெளியே விட்டுருவேன். நீ பேசின ஆடியோக்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது. நீ ஆபாசமாக பேசின ஆடியோ, நீ திட்டின ஆடியோ, நீ வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசின ஆடியோ அத்தனையுமே எங்ககிட்ட இருக்குது. உன்னுடைய ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதெல்லாம் நான் வெளியே விடாமல் இருக்கிறேன். இல்லைன்னா நான் என்னைக்கே வெளியிட்டிருப்பேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் கோபமாக வந்து மீடியேட்டரை வச்சு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதையெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க கண்டுக்கவே இல்லையா. உன்னால் முடிஞ்சதை பண்ணு, நான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து தளபதி விஜய் அவர்களை ஒரு நண்பராக தான், அவரை எனக்கு பிடிக்கும், நான் அவர் கூட இருக்கிறேன், அவருக்கு எனக்கு பிடிக்குது. டென்ஷனாக இருந்தால் கோபமாக இருந்தால் என்கிட்ட வந்து பேசுகிறாரு, அவர் என்கிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆகுறாரு. இதில் அவனுக்கு என்ன பிரச்சனை? உன்னால் வந்து ஒரு மனைவியை வந்து அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, அவரை புரிஞ்சுக்கிட்டு உன்னால் நடந்துக்க முடியல. நீ வந்து அவர் மேலே டைவர்ஸ் வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ஒரு மனைவியாக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுறே. நீலாம் ஒரு மனைவியா? உன்னெல்லாம் வந்து அவர் கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம். உன் மூஞ்சிக்கு அவரை வந்து உன்னை கட்டினதே தப்பு தான். அப்படி கட்டினதுனால தான் இன்றைக்கி எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுற. இந்த துரோகத்தை பண்ண நீ வேறு என்னத்தை தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் கேட்டதாகவும் அந்த தகவலில் இருக்குது. இதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிற மாதிரி அந்த தகவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு, உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சு போச்சு. நீ என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டே, என் மகளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டே. அதனால் உன்னை மட்டும் கிடையாது, அவர் விஜயும் என்னுடைய கணவரையும் பழி வாங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு என்னுடைய மகள் முக்கியம். உன் பின்னாடி சுற்றிட்டு திரியிற அவர் எனக்கு முக்கியமே கிடையாது. நீ வந்து இப்படி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இவர் இடம் கொடுத்ததுனால தானே. அதனால் நான் இவரையும் பழி வாங்குவேன். அதுக்காக நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். நான் வந்து என்ன பயந்துக்கிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன பெரிய ஆளாக இருந்தால் நான் பயந்துட்டு போயிடுவேனா அப்படின்னுங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் சொன்னதாகவும் அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதில் மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சங்கீதா அவர்கள் சொன்னதா, என்னுடைய கணவரான விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவரை இத்தனை நாளுக்கு நீ ஆட்டி படித்தது நீ தான். நீ எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டா எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு சங்கீதா சொன்னதாகவும் அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இப்படி இல்லாமல் இருக்குன்னு இருக்கல, இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இப்போ த்ரிஷா அவர்கள் பண்ணதா அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறாங்களாம். அதாவது சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற உச்சக்கட்ட குற்ற உணர்ச்சியில் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரூமை விட்டே ரொம்ப நாளைக்கு வந்து வெளியே வராமல் இருந்தாங்களாம். இதனால் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்களுடைய நெருங்கியவர்களும் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம். உடனடியாக த்ரிஷாவுடைய ரூமுக்குள்ளே போகும்போது அவங்க தற்கொலைக்கு கூட ஈடுபட்டது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்களாம். உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் த்ரிஷா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷாவும் ஒரு பெண் தானே, தளபதி விஜய் அவர்களை நினச்சி இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல், அவங்களுக்காகவே கல்யாணம் பண்ணாமல் ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் கட்டி குழந்தை பெற்றுருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் அவங்களே நினச்சிக்கிட்டு குழந்தையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ யாருடைய தியாகம் பெருசு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் ஜோடி நல்லா இருக்குதா? சங்கீதா மற்றும் தளபதி விஜய் ஜோடி நல்லா இருக்கா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.